வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க போகும் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் குருபெயர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை பற்றிதான். வாழ்க்கையில் எல்லாரும் எதிர்பார்ப்பது செழிப்பும் அமைதியும் தான். ஆனால் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே இருக்கும். அதே மாதிரி ரிஷப ராசிக்காரர்களுக்கும் சில நேரங்களில் நல்ல காலம் இருந்தாலும் அது உடனே தெரியாமல் இருக்கலாம். பலர் கேட்பார்கள், எங்களுக்கு நல்ல நேரம் என்று சொல்றாங்க, ஆனா எங்களுக்கு ஒன்றும் மாற்றம் தெரியலையே என்று. ஆனால் உண்மையில் கவனித்துப் பார்த்தால் உங்கள் வாழ்க்கையில் தொடர்புகளும் வாய்ப்புகளும் மெதுவாக மாறிக்கொண்டே இருக்கும். ரிஷப ராசிக்காரர்கள் ஒரே இடத்தில் உட்கார்ந்து இருக்காமல் சிந்தனை மாற்றி செயல்பட வேண்டும். வீட்டில் பெண்கள் இருந்தால் துளசி செடி அல்லது பூச்செடிகள் வளர்ப்பது மிகவும் நல்லது. வீட்டில் செடிகள் வளர்த்தால் அந்த வீட்டில் நேர்மறை சக்தியும் செழிப்பும் அதிகரிக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. சிலர் கலர்ஃபுல் மீன்களையும் வளர்க்கலாம். நம்மை சுற்றி இருக்கும் நெகட்டிவ் எனர்ஜியை அது குறைக்கும் என்று சொல்லப்படுகிறது. ரிஷப ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் கிரகத்தின் ஆதரவு அதிகம் இருக்கும். அதனால் மீடியா, காஸ்டியூம், ஜுவல்லரி, மேக்கப் போன்ற துறைகளில் தொழில் ஆரம்பிக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். பெரிய அளவில் உடனே தொடங்காமல் சின்னதாக ஆரம்பிக்க வேண்டும். மெதுவாக வளர்ச்சியை நோக்கி செல்ல வேண்டும். கையில் பணம் வந்துவிட்டால் உடனே செலவு செய்யாமல் அதை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளவும் கற்றுக்கொள்ள வேண்டும். சிலர் கடனில் இருப்பார்கள். அவர்கள் செவ்வாய்க்கிழமை ஒரு சின்ன தொகையாவது கொடுத்து கடன் அடைக்க ஆரம்பித்தால் அந்த கடனை சீக்கிரமாக முடிக்க முடியும் என்று சொல்லப்படுகிறது. அதே மாதிரி மகாலட்சுமி வழிபாடு மிகவும் முக்கியம். லட்சுமி சம்பந்தப்பட்ட கோயில்களுக்கு போகும்போது மனதில் சந்தோஷத்துடன் போக வேண்டும். வருத்தத்துடன் போனால் அதன் பலன் குறையும் என்று நம்பிக்கை இருக்கிறது. குரு பகவான் அருள் கிடைக்க தட்சிணாமூர்த்தி வழிபாடு அல்லது ஆலங்குடி குரு ஸ்தலத்திற்கு சென்று வழிபாடு செய்வதும் நல்லது. அதோடு கல்விக்காக படிக்கும் குழந்தைகளுக்கு பேனா, புத்தகம் போன்றவற்றை தானமாக கொடுத்தால் அது நல்ல பலனை தரும். முக்கியமாக வீட்டிலேயே நெய் விளக்கு ஏற்றி முருகன் வழிபாடு செய்தால் வாழ்க்கையில் இருக்கும் தடைகள் மெதுவாக குறைந்து நல்ல முன்னேற்றம் கிடைக்கும்.